ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேஎஃப்சி சிக்கன் செய்யலாம் வாங்க. கேஎஃப்சி சிக்கன் செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கனை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். சிக்கனெல்லாம் க்ளீன் பண்ணது இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். எல்லா சிக்கன்லேயுமே இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் காரெல்லாம் இறங்கி சாப்பிடக்குள்ள நல்லாயிருக்கும். கடையில் விற்கிறதோட நம்ம வீட்டில் நம்ம ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்றது தாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் சாறு விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்ததும் நல்லா கலந்து 1 மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற விடுங்க. இல்லை 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு கார்ன் சிப்ஸை பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படியே போடுறதோட பொடி பண்ணி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் அரைச்சிட்டு வந்த கார்ன் சிப்ஸை போட்டுக்கோங்க. அது கூடவே பாதி கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், பாதி கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்துக்கிட்டதும் கலந்து வச்ச சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி மாவில் புரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. மாவில் புரட்டின சிக்கனை இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்த சிக்கனை மறுபடியும் மாவில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் மாவு படணும், அந்தளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. கலந்ததும் லைட்டாக இதை இந்த மாதிரி உதறி விடுங்க. லைட்டாக உதறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக பிரிஞ்சு வரும். இன்னொரு பக்கம் நமக்கு எண்ணெய் ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு சிக்கனாக எண்ணெயில் எடுத்து போடுங்க. மீதம் உள்ளதையும் இதே மாதிரி மாவில் புரட்டி அதன் பிறகு ஐஸ் வாட்டரில் நினச்சி மறுபடியும் மாவில் புரட்டி நம்ம எண்ணெயில் போடலாம். கேஎஃப்சி சிக்கன் வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு தான் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். உண்மையிலே இது சீக்கிரமாக செய்திடலாம். நமக்கு சிக்கனை ஊற வைக்க மட்டும்தான் 1/2 hour இல்லைனா 1 hour வரைக்கும் தேவைப்படும். சிக்கனெல்லாம் எண்ணெயில் போட்டு முடித்ததும் ஒரு பக்கம் வேக விட்டு இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. 2 பக்கமும் வெந்ததும் சிக்கனெல்லாம் எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டான கேஎஃப்சி சிக்கன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.